வாத்தியார் கிளம்பிட்டாரு அண்ணா. காட்டுக்குள்ள வந்து எத்தனை நாள் ஆச்சு? அம்மா பார்க்கணும் போல இருக்கு, நான் போயிட்டு வரேன். இந்த கிளம்பியா? அம்மாவெல்லாம் இன்னைக்கு பார்க்க முடியாது. அண்ணா எது கூப்பிட்ட? நமது இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. உனக்கு வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டு யாரா வந்திருக்காங்க, நீயே பேசி அனுப்ப வேண்டியதானே? அவரு இடத்தினுடைய தலைவியை பார்க்கணுமா? அவருடைய சாமான காணுமா? என்ன ஜாமா? மானு மானு மான் மானை பாத்தீங்களா? மானு வரல, பார்க்கல. நீ பாத்தியா? உன் உயரத்துக்கு நீ பாத்து அவர் இருக்காரு. அப்ப அவரை குனிய வச்சு ஏறி பாரு. நாங்க அதுக்குமே நீ பண்ண உனக்கு நீங்க சௌரியமா இருக்கு. ரெண்டு பேரும் பார்க்கல. என்ன கொஞ்ச நாளைக்கு விரும்பாத உடம்புக்கு முடியல. நீ பேசாம இரு, நான் செய்றேன். போடி ஜெகன் மோகினி போடி. ஏய் ரெண்டு பேரும் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். போயிட்டாரா? இந்த நிக்கிறாரு. ஏன் போக மாட்டாரு? அவர் உள்ள இருக்கு, அடம் பிடிக்கிறாரு. அடம் பிடிக்கிறாரா? எங்க வேடு வருங்க. இந்த நிக்கிறாருல நான் லோயிதாசே. அண்ணா ஏய் யாரோ வேடு வருங்க சொன்ன. இங்க வேடு வருங்கடா. ஏன் யார் இந்த பொடி பைய? நான் கூட வேடு வரப்படனே. எங்க அண்ணன் சண்முகராஜா மாதிரி கம்பீரமான ஆளா இருப்பாரு. பார்த்து கடைசி பார்த்தா தான் தெரியுது. திருவிழா கூட்டத்தில் காணாம போன பச்சை பிள்ளை மாதிரி இருக்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இடத்துக்கு வந்தவங்கள வரவேற்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்ற காரணத்தினால வருக வருக வேடுவிரை வருக. உமது வரவு நல்வரவாகவே இருக்கட்டும். கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய் அப்படின்னு இருக்காங்க. அதற்கனங்க என்னுடைய உண்மையான கம்பீரமான அண்ணனும் சரி, அன்பான அழகான தோழியிடும் சரி, நேருக்கு நேரம் வச்சு விசாரிச்சுட்டே நீங்க தேடி வரதா சொல்ல பிரமான் இந்த இடத்துல கிடையாது. வேறு இடத்துக்கு போய் தேடி பாருங்க. அதற்கு முன்பாக அண்ணா வாங்க. அவர் எப்படி பேசி அனுப்புன்றோம் நம்ம பார்த்துக்கிறேன். சரி விடிஞ்சிருச்சு. ஆமாம் ஆமாம். நாடகம் பார்த்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. இந்த தாய்மார்கள்லாம் இருந்து கல்யாணத்தை பார்த்துட்டு போங்க, மொய் செஞ்சுட்டு போங்க. ஆமாம், ஒளிபெருக்கிக்கு ரொம்ப நன்றி. அன்பு தம்பி மாஷான யூடியூப் மேடை நாடகம் யூடியூப் சேனல் இசைக்கலைஞர்கள் 4 பேருக்கு நன்றி. மாதா பிதா குரு தெய்வம். விடிய விடிய நான் தான் கட்டி இழுக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? குழந்தை இயேசு நாட்டாக்கிற கூட்டம் நாங்க தில்ல. என்னையா சொல்ற? நாடோடி கூட்டம் நாங்க தில்ல. தேவர் குரலும் திருமறை நான் முடியும், மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணரக்கூடிய இந்த காலை பொழுதுல பெரிய புராணத்தை இயற்றுவதற்காக சேக்கிழார் பெருமானுக்கு சிவபெருமான் அடியெடுத்து கொடுத்த முதல் காப்பு உலகெல்லாம் வணங்கும் முதற்கரியவன் நிலவலாவிய நீர்மலை வேலியன் அழகில் சோதியான் அம்பலத்தில் ஆழ்வார் மலர்ச்சிலம்படின்னு வாழ்த்தக்கூடிய இந்த அருமையான காலை நேரத்தில் வண்ண தமிழகத்தில் வளமை கொன்றாது வந்தாரை வரவேற்கும் பழமை மாறாது எண்ணத்தில் கபடமில்லாமல் என்னை யாரென்று அறியாத முறை பொன்னாரம் போல் புகழாரம் சூடி நன்னோக்குடன் வரவேற்ற தலைவியே மறைகள் உணர்த்தும் வழிகள் கேட்கும் மக்கள் முனக்குறை இதற்கும் குற்றமனாம் நம்பி மன்னன் பெற்ற நாயகியே என்னாடு மலைநாடு என புகழும் பொன்னாடு அங்கிருந்து வில்லம்போடு புறப்பட்ட விழிப்போடு வேட்டையாட தொடங்கின உயர்வான ஒரு மேடு அதில் குதித்தாடும் அழகிய பெண்மானை கண்டேன் அதன் மீது ஆசை கொண்டேன் விளையாடும் அம்மானை அனதாக்க எனக்கு ஒரு விருப்பம்
ஏற்படும் ஒரு புதிய திருப்பம் என்று எண்ணி இந்த மாநடியில் சென்றேன். இந்த மாநாகப்பட்டது தங்களுக்கு சொந்தமான திணைப்புணத்தில் நுழைந்தது. திணைச்சோலையில் வேலையை கிடப்பதற்கு முன்பாக அமிக்கு பிடிக்கலான்னு பார்த்தேன். கெட்டிக்காரே உங்க அண்ணன் சண்முகராஜா தடுத்துட்டான். இருந்த போதிலும் இடத்தின் தலைமைன்ற முறையில் என் மானை பார்த்திருப்பீர்கள். என் மானை பிடிப்பதற்கு வழிவச நின்றத்தில் காத்திருந்தாலும் மரமது மரத்திலேறி மரமதை தொழில் சாய்த்து மரமது மரத்தால் குத்தி மாமனை ஈர்க்கும் போது மரமதை பார்த்த மாதர் மரமது மரம் எடுத்தால் என்ன என்று ஓம் ஜெயவென்ற மந்திரத்தை எடுத்து வேடூர் வேட்டைக்கு சென்று வெற்றியோடு வீடு பொழுது வேடூரின் தாய் தந்தை அக்கா மனைவி பெண்களை ஆராத்தி எடுத்து கற்பூரம் காட்டி சிறப்பாக வரவேற்பு கொடுப்பாங்க. அதே போல இந்த இடத்துக்கு வந்தபொழுது தாங்களும் உங்கள் தோழி பெண்ணு சிறப்பான வரவேற்பு கொடுத்தீங்க. அதே போல எங்க இடத்துக்கு வந்தீங்கன்னா வாருங்கள் வாருங்கள் வரவேற்று உபசரித்து விருந்தோம். அந்த முறையில் என் மான் எப்பேற்பட்ட மான் எவ்வளவு பெருமைக்கு மான் எப்போ முடிச்சாலும் முடிச்சுக்கலாம். அந்த முறையில் மானுக்கு பெருமையை சொல்றேன். அந்த லேகியம்லாம் இங்க வாங்குறது இல்ல. இவ்வளவு நேரம் வித்தியல்ல அதெல்லாம் இங்க வாங்குறது இல்ல. வேற எங்கேயா போய் வித்துட்டு போங்க. என்ன பண்றீங்க? மனசுதான் காரணம். மான பத்தி பேசதான் வந்தீங்க. என்ன பயமா இருக்கா? இல்லம்மா, என்ன பயம்? இப்படி பேசுற ஆளு என்ன எப்ப வெளியே கூப்பிடணும்? எப்ப கூப்பிடணும்? கிடைச்ச நேரம் தான் கிடைச்சது. என்ன கிடைச்சது? அவங்க இருக்க பக்கமேல அவங்களே நடுவர் அவளுக்கே தெரியும். என்ன நீங்க பேசிக்கிட்டு நல்லா பேசக்கூடிய பேசுறீங்களா? இருந்தம்மா நாங்க பேசுறோம் தான் நீங்க உள்ளே உட்கார்ந்துருந்தீங்களா? இப்படித்தான் மக்களை முட்டாளாக்குறீங்க போல. நீங்க கிளம்பலையேன்னு நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். இல்லையே நான் உள்ள வந்து பார்த்தேனே, ரொம்ப அசால்ட்டா செவத்துல சாஞ்சிட்டே நின்னீங்களே. தெரியும் வேற நடுவருக்கு தெரியும். அந்த செவரு சாஞ்சிர போகுதுன்னு தடுப்பு கொடுத்துக்கிட்டே நின்னீங்களே. அவங்களோட பேசி முடியாது. அப்ப பயப்படுறேன்னு ஒத்துக்கங்க. பயதுக்கு பயப்படாதாலும் முன்னாடி வந்து நில்லுங்க. முடியும் என்பது மூலதானா? முடியாது என்பது முட்டாள்தானா? நம்ம விரும்புற பொருள் அடைவதற்கு போராடுறது. ஆளப்பார் நல்லா காப்பி உலக்கு மாதிரி இருந்துகிட்டு வாய் எம்பட்டு வாய் எவ்வளவு வாய் சவடால சாடிக்கேத்த மூடிதான் சரியா இருக்கு. மான பிடிக்க வந்தீங்கல்ல, மானுடைய பெருமை என்னன்னு கேட்டா அதை சொல்லுங்க. பெருமை அப்பேற்பட்ட சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. மானுக்கு அவ்வளவு பெருமை இருக்கு. அப்பேற்பட்ட மான இந்த சிறப்பு அந்த இடத்துல நான் சொல்றேன். என் மான் என் மான் என் மான் சந்தானம்மா அங்கே பொற்று சமீது தானம்மா
கலைமான், மறைமான், சிலைமான், தருமான், கோமான், பூமான், கஸ்தூரிமான், சாரங்கம், ஏலம், பிளவங்கம், சூளம், புலங்கம், நவ்வி, சரை, தட்டர், பிணைமதி, பேரங்கம், கடை, உலை, திலை, ஞானம், சூனம், சமரம், கௌசிகம், பட்டம், நைசீகம், மலை, வியானி, எட்டினம்னு 32 வகையான மான் இருந்தாலும் தார வாச்சது வள்ளுவனுக்கு வாசகி, தம்பி வாச்சது ராமனுக்கு லட்சுமணே, புத்திர வாச்சது சீராளனுக்கு சிறுத்தொண்டே, பேரு வாச்சது சடைய போடலுக்கு, அதுபோல திருவாரூருக்கு தேரழகு, திருக்கடையூருக்கு திருவிழகு, மன்னார்குடிக்கு மதிலழகு, திருவண்ணாமலைக்கு தீவமழகு. எனக்கு இந்த மான் கிடைச்சா எனக்கு இது அழகு. அதனால தாரம்னு சொன்னா நான் மானை கூட்டிட்டு போயிருவேன். மானை பிடிக்கிறதுக்கு வக்கல்ல வாய்களே பேச்சு. ஆளை பற்றியெல்லாம் நல்லா எல்கேஜி பிடிக்கிற பிள்ளை மாதிரி இருந்துக்கிட்டு மானை பிடிக்க போகுது. நான் சொல்கிறத கேளுங்க, உங்களுக்கு மானெல்லாம் பிடிக்க முடியாது. மான் கிட்டத்தட்ட வேகமாக ஓடக்கூடியது. நான் சொல்கிறத கேளுங்க, என் தம்பி பொண்ணு மணிக்கிட்ட சொல்லி ஒரு நாய்க்குட்டி பிடிச்சி தரேன், வச்சு விளையாண்டுக்கிட்டு இப்படி ஓரமாக உட்காந்துருங்க, சரியா? ஏற்கனவே பாவம் பிடிக்க போகணுன்னா கண்ணு மூக்கெல்லாம் காயமாக இருக்குது. அதனால் தேவையில்லாத வேலை. ஏன்னா நமக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் நம்ம தேவையில்லாமல் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது இல்லையா? அதனால் தேடி வந்தமா இங்கே இல்லை. அது மட்டும் இல்லாது நானும் எத்தனையோ வீடு வரை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி சில கூட்டத்திலே இப்படி பார்க்கல, பார்க்கறதுக்கு பொடி பையெல்லாம் இருக்கிறீங்க. உங்களை திட்டுறதுக்கும் பாவமா இருக்கு, அடிக்கிறதுக்கும் பாவமா இருக்கு. உரிமை இருக்கு அடிக்கிறது. சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க. அந்த சொல்றதை கேளுங்க. இந்த இடத்துல மான் இல்ல, அதனால வேற எங்கிட்டா போய் தேடி பாருங்க. காட்டுக்கார கம்மை இங்கிட்டு போங்க. எப்படின்னா இன்னும் இருக்கிற மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துட்டு வாங்க. பணங்காயும் பங்காளி சொத்தையும் பதம் பார்த்து வெட்டி விட்டுறேன். பாதி கிணறு தோண்டவனும் பங்காளி சொத்து வாழ முடியுமா? காக்கா நோக்கரியும் கொக்கு டொக்கரியும். காக்கா கல் எடுக்கிறத பார்த்தா ஓடி போயிடும். என்ன இம்புட்டு அறிவா பேசுறீங்க? கொக்கு டொக்குன்னு போடணும். அதுபோல அழகு இருக்கு, சேத்துல செந்தாமரை இருக்கு, கவிச்சில தான் இப்பேற்பட்ட கவர்ச்சியா இருக்கு. ஓ, கைய ஒடிச்சு போடுவேன். சேரு நினைச்சபடி செந்தாமரை பார்க்க முடியுமா? சரி. கவிச்சி நினைச்சபடி இப்பேற்பட்ட கவர்ச்சியை பார்க்க முடியுமா? அழகு இருக்கு, அறிவு இருக்காது. அறிவு இருக்கு, அழகு இருக்காது. கொமரிட்டு அழகு இருக்கு, கிளவிட்டு அறிவு இருக்கு. விருப்பப்பட்டு பார்த்தா கிளவி கூட கொமரியா தெரியுமா? விருப்பப்பட்டு பார்த்தோம்னா நீ கிளவிய கூட பாப்பா. அதுக்கு நான் என்ன பண்றது? விருப்பம் இல்லாம பார்த்தா கொமரி கூட கிளவியா தெரியுமா? நம்ம விரும்புற பொருள் ரெண்டு நேரத்துல அழகா தெரியும். ஒண்ணு நம்மளுக்கு கிடைக்காத போது, மற்றொன்று நம்ம விட்டு போகும் பொழுது. எனக்கு இந்த மானு கிடைச்சாலும் என்னைக்கு அழகுதான், இது கிடைக்கல அழகுதான். அதுபோல எப்படின்னா எனக்கு ஏற்கனவே ஒரு மான் இருக்கு, அதுக்காக இருக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு காரியத்துல வெற்றி பெற்றதால கொடுத்தாங்களா? அதனால ஒத்த மாட்டை வச்சு விட முடியுமா? ஏன்னா அந்த மானை நான் விரும்பல, ஆனா இந்த மானை நான் விரும்புறேன். எப்படின்னா புண்ணியத்துக்கு கொடுத்த மாட்டை பல்ல பார்த்து பார்க்க முடிக்கலாமா? 2 பல்லு போட்டா கிடேரி, 4 பல்லு போட்டா நடுத்தரம், 6 பல்லு போட்டா முக்கா தரம், 8 பல்லு போட்டுருச்சு தட்டையை உள்ள விடணும். சோள தட்டையை உள்ள விட்டா நல்லா திண்டு உள்ள கொண்டு போயிருச்சு, பல்லு சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். வெளியே விட்டுச்சு கேரளாவுக்கு அடிமாடுக்கு விடணும். அது போல இந்த மான் எனக்கு கிடைச்சா அந்த நாட்டு மக்களுக்கு ஊர் மக்களுக்கு இந்த மானு கையை நீட்டா சொல்றதை கேளுங்களேன். சொல்லுங்க. இந்த மானு கையை நீட்டி வச்சுக்கோங்களேன், ஒரே கொட்டு தான் அப்படியே பூமிக்குள்ள போயிருவீங்க. அது உண்மையிலே சரியா? எப்படின்னா லட்சம் இல்லாம மனிதன் வாழலாம். பிரச்சனை எல்கேஜில போய் பாபா பிளாக் ஷீட் படிக்கிறத விட்டுட்டு ஏன் உயிரை போட்டு காலகட்டத்துல வாங்கிட்டு இருக்கிற? நாடக உலகத்துல ஒரு எம்டெக் படிச்சுட்டு நீங்க நாடகம் வந்து, நானும் ஒரு எம்ஏ பிஎட் படிச்சுட்டு வந்திருக்கேன். ஒரு படிச்சவர் வந்து சேர்ந்திருக்கேன். இருந்தாலும் நீங்களும் படிச்சவங்க தான். அதனால சிறப்பு கொடுப்பு மனசாம காரணம். வேட்டைக்கு போனதுனால துன்பத்துக்கு ஆளானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏதோ நம்ம இனத்தை சேர்ந்தவரு பாக்குறதுக்கு நல்லவரா இருக்கிறீங்களே, துன்பத்துக்கு ஆளாயிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக என்னால முடிஞ்ச உதவியா நீங்க இல்ல அப்படின்ற உண்மையை சொல்லி இருக்கிறேன்.
சரியா? ஏன் பின்னாடியே போறீங்க? வாங்க முன்னாடி வாங்க. என்னைக்குமே முன்னோக்கி வர பாருங்க. எப்பவுமே நான் வந்த பாதையை எப்பவுமே திரும்பி பாக்குறேன். முன்னாடி வந்தா அந்த பாதையை பார்த்துட்டே இருப்பேன், மறக்க மாட்டேன். சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். தேடி வந்தமா எப்பேற்பட்டமா எப்படி இருக்கும்? உங்கள்கிட்ட நிறைய பேசலாம் தான் ஆசை. ஆனா என்னை 5:50 கூப்பிடுறீங்களே, நான் என்னத்த பேசுறது? ஆமா, என்ன பொழுது விடிஞ்சு அரிதாரம் போட்டுட்டு இருக்க கூடாது. அவங்க பார்க்க கூடாது, அவங்களும் பார்க்க கூடாது. உண்மைதான். சங்கரனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதை காப்பாத்தணும். பகுதியில் வாய்ப்பு கிடைச்சா ஒரு நாளைக்கு எல்லாம் சீக்கிரம் வந்து நமக்கு எத்தனை வாய்ப்பு கிடைச்சாலும் நீங்க ஒரு 4:30க்குலாம் என்னை கூப்பிடுங்க. கண்டிப்பா அப்பதான் நான் நல்லா பேசுவேன். சந்திப்போம். சொல்லுங்க, அடையாளம் சொல்லுங்க. மானுக்குண்டான அடையாளம் கேட்டதுனால என்ன காரணம்? இந்த அதிகாரத்தை நீங்க பார்க்க கூடாது. அதனால நாங்க அந்த கரெக்டா சரியான முறையில் இந்த நாடகத்தை முடிச்சாதான் இந்த விழாவுக்கு சிறப்பு, இந்த ஊர் மக்களுக்கு சிறப்புங்கிற முறையில் மானுக்கு அடையாளம் கேட்டதுனால் இது மானுக்குரிய அடையாளமே இல்ல. மான நான் தேடி வரலையே. அப்புறம் நான் உன்னையே தான் தேடி வந்தேன். என்னேவா? ஆமா. ஒண்டே விடுவேன். அப்படியா? எங்க அண்ணனை கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க. சரி. எத்தனை தலை உருளுன்னு தெரியாது. அவனவே நான் உருட்ட போறேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போய். தொகை விடப்பட்ட சந்தனமா. தொகை விடப்பட்ட சந்தனமா. என்ன மந்திரமா? நெஞ்சு கொடுக்குது மக்கள் எடுக்குது இந்த மனசல்ல எந்திரமா. சாமத்தில் இருக்கு சங்கதி. அத்தனம் சிவப்பா இந்த அத்தனக சிவப்பா ஒரு வெள்ளக்காரன் ஒன்று இந்தியா வந்தாலும் உள்ள கண்டு சிவப்பா சிவம் கொண்ட வெண்ணிலவே வெண்ணிலவே கொண்ட பெண்ணிலவே 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 எப்போதுவானதை இப்போது நான் வந்த பூ. அத்தனம் சிவப்பா இந்த அத்தனக சிவப்பா ஒரு வெள்ளக்காரன் ஒன்று இந்தியா வந்தாலும்
ஓடி பிடிச்சி விளையாண்டுக்கிறத பாருங்க. அண்ணா அண்ணா யாருண்ணா அந்த குட்டையன்? சிரிக்கிறியா அழுகிறியா? அழுகுறேன்டா. அழுகுறியா? குதிச்சு குதிச்சு விளையாடுறாரு. யாரா இருக்கும்? வீட்டுக்கு போக தட்டிங்க அடவுடன்னு சொல்லிக்க. அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படித்தான் சொல்லுவேன்டா. அண்ணா எதுக்குடா கூப்பிட்டடா? நீ தானம்மா கூப்பிட்ட அண்ணன்ட்டு. அண்ணா யாருண்ணா அவரு? அந்த பிள்ளை மாதிரி போட்டு தள்ளிட்டு போக போறேன். ஏய் அவர் யாரு? நமது இனத்தவரு. நம்ம இடத்தவரும் தெரியுது. ஆனா ஏதோ வேற மாதிரி பேசுறாரு. உன்னையதான் காதலிக்கிறாரோ? என்னைய காதலிக்கிறான்? இல்ல என்னைய. எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்க கூடாது. முருகனை வணங்கிருவோமா? வணங்க. உன்னை பாடும் தொழில் நன்றி வேறு இல்லை, என்னை காக்க உன்னை அன்றி யாரும் இல்லை. முருகா 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 உன்னை பாடும் தொழில் நன்றி வேறு இல்லை, என்னை காக்க உமையன்றி யாரும் இல்லை. முருகா முருகா அமுதம் இருக்கின்ற பொற்குடமே இயற்கை, அழகு வடிவேறு எழில் மனமே. அமுதம் இருக்கின்ற பொற்குடமே இயற்கை, அழகு வழிகின்ற எழில்வனமே, கோதை இதழிந்த பூச்சரவே கோதை இதழிந்த பூச்சரவே குறுநகை தமிழுக்கு திருவரவே. முருகா முருகா உன்னை பாடும் தொழிலன்றி வேறு இல்லை, எங்களை காக்க உனையன்றி யாரும் இல்லை. முருகா முருகா அரோரா. வள்ளி வேலனாக வந்தது நான் தான், வேடுவனாக வந்தது நான் தான். உன்னை ஆட்கொள்ளும் காலம் வந்து விட்டது. ஏதாவது வரம் வேண்டுமென்றால் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். சுவாமி பிராணநாதா, எல்லாம் தங்களுடைய திருவிளையாடல் தானா? நான் தானே ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா? நீங்கன்னு தெரியாம நான் கண்டபடி பேசிட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு ஒரே ஒரு வரம் வேண்டும். தாரத்தில் இரண்டாவதாக இருந்தாலும் தரத்தில் முதலிடம் நின்று எல்லோராலும் வள்ளி என என் பெயரை முதலில் அழைக்கப்பட வேண்டும். நாட்டு மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். இன்று முதல் உலக மக்கள் யாவரும் வள்ளி தெய்வானை என்று அழைக்கட்டும்.